ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை யூஸ்வலாக அப்படியே பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லை சில பேர் துருவி தேங்காய் பூ சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. இது ஃபஸ்ட் நம்ம தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு வெடிக்கட்டும். யூஸ்வலாக நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறேன். ஆக்சுவலாக இதை நான் பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து மட்டும் மேலே போடுவாங்க. கேரளாலலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் நான் கட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வேக வைக்க போகிறேன். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கடுகு வெடித்தோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்கை ஆட் பண்ணிட வேண்டியதான். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, எப்போதும் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி தேவையில்லை, ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணிடலாம். குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், குக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ராவாக கொஞ்சம் ஆனியனு, கொத்தமல்லிலாம் போட்டு தேவைன்னா கொஞ்சம் லெமன் போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். அப்படி சாப்பாட்டுக்கு தொட்டுக்க சாப்பிட்றோன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. ரொம்ப நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye. Assalamu alaikum and take care.